வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம கன்டென்ட்டு லேட்டெக்ஸ் ஃபார்மில் கலர்ஸ் வருமா அப்படிங்கிற மாதிரி. அதாவது என்னன்னா, இது வந்து ஒரிஜினல் டன்லப் லேட்டெக்ஸ் உடைய கலர். இது வந்து டைரெக்டாக இது வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. கொஞ்சம் டார்க்காக இருக்கலாம். டைரெக்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃப் ஒயிட் பீச் கலர் மாதிரி இருக்கும். இது வந்து 90 டென்சிட்டி இருக்கிற ஹார்ட் லேட்டெக்ஸ் ஃபார்ம். இது 65 டென்சிட்டி இருக்கிற சாஃப்ட். இது ரெண்டையுமே நம்ம மெர்ஜ் பண்ணி தான் தருவோம். காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ஹார்டு பிடிக்கும், ஒரு சிலருக்கு சாஃப்ட் பிடிக்கும். ரெண்டுமே ஒரே மேட்ரஸ். ஸ்கொயர்லேருந்து கன்வெர்ட் ஆகிறவங்களுக்கு ஹார்ட் மேட்ரஸ் சூப்பராக இருக்கும். ஃபோம்லேருந்து கன்வெர்ட் ஆகிறவங்களுக்கு சாஃப்ட் நல்லா இருக்கும். அப்போது பாயிண்ட்டுக்கு நான் வந்துடுறேன். லேட்டெக்ஸ் ஃபோமில் இது வந்து இந்த மாதிரி பீச் கலரில் இருக்குது அப்படிங்கும்பொழுது ஒரு சிலர் கிரே கலரில், ரெட் கலரில், க்ரீன் கலரில் எல்லாம் லேட்டெக்ஸ் ஃபோம் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போது அது ஒரிஜினலா இது ஒரிஜினலா அப்படின்னு இன்றைக்கி ஒரு கஸ்டமர் கேட்டாங்க. அப்போ அதுக்கு வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இந்த வீடியோவோட ஒரு சின்ன வீடியோ கிளிப்பையும் நான் போடுறேன். நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணும் பொழுது ஸ்டீமில் பாயில் பண்ணுறோம். ஸ்டீம் அப்படிங்கும் பொழுது நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி ப்ராசஸுங்க. அப்போ ஸ்டீமில் வேக வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா, நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது வந்து பாயில் ஆகுதுங்க. ஏன்னா எங்கள் மோல்டோடைய ஃபோட்டோஸும் இதில் லிங்க் பண்ணுறேன். மோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஆயிரும். அலுமினியம் மோல்டே வந்து பிளாக் கலர் ஆயிரும். அவ்வளோ ஏன்னா நீரை விட நீராவியின் கொதிநிலை அதிகம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்போது ஆவிக்கு வந்து நீராவிக்கு ரொம்ப ஹீட்டு ஜாஸ்தி, டெம்பரேச்சர் அதிகம். அப்படிங்கும் பொழுது அதனால தான் இந்த லேட்டெக்ஸ் ஃபோம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ஹாஃப் ஒயிட் அந்த இது கலரில் வருது. நாங்கள் நினச்சோம் அப்படின்னா இதை பியோர் ஒயிட் கலரில் பண்ண முடியும். ஏன்னா இப்போ பசும்பால் சீம்பால் எல்லாம் பார்த்துருப்பீங்க. மாட்டுப்பால் பொறுத்த வரைக்கும் ஒரிஜினலாக ஃபஸ்ட்டு கறக்கும் போதெல்லாம் ஓரளவுக்கு ஒயிட்டாக தான் இருக்கும். ஆனால் நல்ல புத்து பார்த்தீங்கன்னா பீச் கலர் மாதிரி தான் இருக்கும், ஆஃப் ஒயிட் மாதிரி இருக்கும். ஆனால் பாக்கெட் பால் நீங்கள் பாருங்கள் பியோர் ஒயிட்டாக இருக்கும். ஒரிஜினல் பசும்பாலை விட அதிகமான ஒயிட்டாக இருக்கும். அப்படிங்கும் பொழுது நம்ம ரப்பர் மரத்துலேருந்து பால் வரும்பொழுது ஒயிட்டு தான். அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்னு கொஞ்சம் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபோமாக கன்வெர்ட் பண்ணும் பொழுது பாயில் பண்ணுறோம். நல்லா ஆவியில் வேக வைக்கிறதுனால இந்த மாதிரி ஆஃப் ஒயிட் கலர் வருது. மற்றபடி ஒரு சிலர் எதுக்காக அந்த கலர்ஸில் வேறு வேறு கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் அவங்கக்கிட்ட நிறைய மாடல்ஸ் இருக்கலாம், நிறைய குவாலிட்டி இருக்கலாம். அதை டிஃபர் பண்ணி காட்டணுமே அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ணுற ட்ரிக்ஸ் தான் கலர். அந்த கலரை வந்து ஆட் பண்ணுவாங்க. அந்த கலரை ஆட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு இது இந்த குவாலிட்டி இந்த மெத்தடில் ப்ராசஸ் பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுவாங்க. எங்ககிட்ட ஒரே மாடல் ஒரே குவாலிட்டிங்க. எங்களுக்கு தேவையில்லை. எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.